படி நீங்க உங்களுடைய மாம்சத்துக்கு இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களை எதிர்த்து நிற்பார். ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். நீங்க எளிமையா இருந்தீங்கன்னா மட்டும்தாங்க தேவன் உங்களோட கூட பேசுவாரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபேன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபேன் சுத்திட்டே இருக்கும். அது சுத்துறதுனால அதுல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதே போலதான் ஆவியான உங்களை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கூட நீங்க வார்த்தையா போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ஆவியானோட வார்த்தை நினைச்சுக்காதீங்க, அது உங்களோட மாம்சத்துல இருந்து வர வார்த்தை. ஏன்னா நீங்க எடுத்திருக்க வார்த்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவியான தங்களை விட்டு விலகி போனது கூட தெரியாம ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க தேவனுடைய ஞானத்துல இருந்து பேசுறீங்க, தேவ ஆவில இருந்து பேச நினைச்சிடாதீங்க. தேவன் உங்களோட இருக்கும் போது அந்த வெளிப்பாடே வேற மாதிரி இருக்கும். தேவன் உங்களை விட்டு விலகி போயிட்டாருன்னா அந்த அந்த காரியம் வந்து அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணா அங்க ஆண்டோடைய மகிமை, ஆண்டோடைய பிரசன்ஸ் அங்க இருக்கவே இருக்காது. அதனால அந்த ஆவியில எளிமையா இருக்கிறத தயவு செஞ்சு கத்துக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஊழியத்துல வச்சிருந்தா கூட நீங்க உங்களை தாழ்த்தி எந்நேரமும் தாழ்த்தி வைங்க.